ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ப்ராப்ளம்ஸை வந்து எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியும், மேக்ஸிமம் 10 to 15 செகண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து T is a linear transformation from R3 to R2 கொடுத்துருக்காங்க. Such that T of x, y, z equal to x plus y, y plus z, x plus 2y plus z, which is அது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T is 1 or 1 கேட்கும். இது வந்து யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் டைப்ல நம்ம எழுதிட்டு ரேங்க் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம அப்படி போகிறப்ப நம்ம ஷார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி வேணும், இந்த T of x, y, z equal to x plus y, y plus z, x plus 2y plus z நம்ம இதை வந்து term 1, term 2, term 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 3 காம்பனண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த டேர்ம்குள்ள இந்த காம்பவுண்டுக்குள்ள ஏதாவது சம்பந்தம் இருக்கா நம்ம கெஸ் பண்றோம். அப்படி பார்த்தா ஒரு சம்பந்தம் தெரியுது. என்னன்னா இந்த T1 நான் T2 நான் ஆட் பண்ணா எனக்கு இந்த T3 கிடைக்கும். பிகாஸ் T1 வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், T2 வந்து ஒய் பிளஸ் ஜெட். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் 2y பிளஸ் ஜெட், இந்த டேர்ம் 3 கிடைக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இந்த தேர்ட் காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இது என்னன்னா நமக்கு வந்து ரேங்க் வந்து கம்ப்ளீட்டா 3 வராது. ஸோ கம்ப்ளீட்டா ரேங்க் 3 வராதுன்னு தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா இதை வந்து 1 ஆன் இல்லையா ஆன் 2 இல்லையான்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ எனக்கு வந்து என்னன்னா என்னுடைய ரேங்க் ஆஃப் T கண்டிப்பா எனக்கு என்ன வருது, ரேங்க் ஆஃப் T வந்து லெஸ் தென் 3 தான் வருது. அப்போ ரேங்க் லெஸ் தென் 3 கண்டிப்பா இது நாட் ஆன் 2. பிகாஸ் ஆன் 2 இருக்கணும் அப்படின்னா ரேங்க் அந்த நம்மளுடைய ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரேங்க் T ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் கோடமினர். இங்க நமக்கு டைமென்ஷன் ஆஃப் கோடமினர் வந்து R³ ஈக்குவல் டு 3. அப்போ கண்டிப்பா இது லெஸ்ஸரா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னது இது R2 தெரியாது, R2 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் R2. அது நம்ம எழுதிக்கணும் இல்லையா? இப்போ இட் இஸ் 1 அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். 1 செக் பண்றதுக்கு நமக்கு ரேங்க் வேல்யூ யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம கண்டிப்பா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா R(T) வந்து லெஸ் தென் 3 இருக்குது. கண்டிப்பா எனக்கு நெபிலிட்டி ஆஃப் T வந்து கண்டிப்பா கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். ஏன்னா ரேங்க் ஆஃப் T 3 தான் நல்டி ஆஃப் T வந்து 0 இருக்கும். பிகாஸ் அந்த நம்ம கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரேங்க் ஆஃப் T பிளஸ் நல்டி ஆஃப் T ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் நம்மளுடைய அந்த U வந்து எனக்கு இங்க R³ இல்லையா, டைமென்ஷன் ஆஃப் B UV நம்ம அந்த வெக்டார் ஸ்பேஸ் போட்டு அது 3. இப்போ இது கிரேட்டர் தென் 3 இருந்தா கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்காது, 0க்கு மேலதான் இருக்கும். சாரி, லெஸ் தென் 3 தான் 0க்கு மேலதான் இருக்கும். இதுவே நம்ம வந்து 1 சொல்லணும்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை 1 சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் T எனக்கு வந்து 1 அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா N(T), அதாவது நம்ம அந்த டைமென்ஷன் ஆஃப் அந்த நல்டி ஆஃப் T வந்து 0வா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது 1 சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் 1. ஸோ அப்போ ஜென்ரலா நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து 1 இல்லை R2 இல்லை, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரி 4 வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப்.